மீண்டும் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தில் எலெக்ஷன் தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கு? மம்தா பானர்ஜியை பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் பல அதிகாரிகளை அதிரடியாக மாற்றம் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தவிர போலீஸ் அதிகாரிகளையும் டாப் லெவல்ல இருந்து பல பேரை மாற்றிருக்காங்க. பல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை மாத்திருக்காங்க. இது எல்லாமே நிறைய நடந்திருக்கு. அது பெரிய லிஸ்ட் எல்லாம் இருக்கு. அதை பின்னாடி இன்னொரு வீடியோல விவரமா பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி அதிரடி மாற்றங்கள் நடந்த உடனேயே மம்தா பானர்ஜிக்கு வெறி பிடிச்ச மாதிரி பல இதுவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த அரசு அதிகாரிகள்லாம் ரொம்ப நாளா இந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேட்டுக்காக, இந்த மாநிலத்துக்காக மிகப்பெரிய தியாகங்கள், உழைப்பு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அதிரடியாக அவங்களை மாற்றம் செய்தது மிக மிக தவறு. இது தவறு எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படின்னா, இது மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அவங்களால சரளமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற சில செய்திகளை சொல்லி, இந்த மாதிரி மக்கள் நடமாட்டத்தை முடக்குவது கிட்டத்தட்ட எமர்ஜென்சிக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி மம்தா பானர்ஜி தன்னுடைய தொண்டர்கள் மத்தியிலையும், ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மத்தியிலையும், பங்களாதேஷி முஸ்லிம்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் முன்னெடுப்போட இந்த மாதிரி பரப்புரையெல்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் இப்போ லேட்டஸ்ட் செய்தி. இதுக்கு நடுவில் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த எஸ்ஐஆர் வந்தது. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் மக்கள் அதுல இருந்து தேர்தல் அந்த லிஸ்ட்ல இருந்து விடுபட்டுட்டாங்க, எடுக்கப்பட்டுள்ளார்கள். அது பல காரணங்கள் இருக்கு. இதை தவிர வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஃபைனல் லிஸ்ட் இன்னும் வரல. தேர்தல் அறிவித்தாச்சு, இன்னும் ஃபைனல் லிஸ்ட் வரல. இதுக்கு நடுவில் என்ன இருக்கு அப்படின்னா, இன்னும் சில பேர் கிட்டத்தட்ட அது 1 கோடின்னு ஒரு எஸ்டிமேட் இருக்கு. அதன்படி 1 கோடி வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிற இதுவும் வந்திருக்கு. இதை வந்து 19 ரிட்டையர்டு நீதிபதிகளுடைய தலைமையில அமைக்கப்பட்ட குழு மேற்பார்வை செய்து இதெல்லாம் வரப்போகுது. அது தேர்தலுக்கு முன்னாடி அந்த இதுவும் ரெடி ஆயிடும், அதுவும் வந்துடும். ஸோ இது எல்லாமே மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணியிருக்கு. தேர்தலில் கண்டிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜியினுடைய கட்சி தோற்றுவிடக்கூடிய நிலைமை அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதை தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா, மம்தா பானர்ஜி நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாநில சட்டசபை தேர்தல் வந்துச்சுனாலே ஒரு 6 to 8 கட்டமாக அந்த தேர்தல்கள் நடக்கும். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல கள்ள ஓட்டு போட்டவங்கள அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. இப்ப வந்து நம்பர் 1ல இருக்காங்கன்னா, அந்த இடத்துல தேர்தல் கட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அங்க இருந்தது 3வது தேர்தல் நாளுக்கு கொண்டு வந்துடுறாங்க. 2வதுல இருக்கிறது 4வது கொண்டு வருவாங்க. 5வதுல இருக்கிறது 7க்கு கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி அவங்க டிரான்ஸ்போர்ட், அதாவது கள்ள ஓட்டு அளிப்பவர்களை, தன்னுடைய தொண்டர்களை இந்த மாதிரி பல இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். இப்ப இதெல்லாம் உடைபட்டு இருக்கு அப்படிங்கிறது செய்தி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2 கட்ட தேர்தல் தான். இதுவே வந்து மம்தா பானர்ஜிக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று வந்து 23ஆம் தேதி, இன்னொன்று வந்து 29ஆம் தேதி, 4ஆம் தேதி மே மாசம் ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது. ஏப்ரல் 23, ஏப்ரல் 29 2 கட்ட தேர்தல் மேற்கு வங்காளத்தில் நடப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. இதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, பாஜக எந்தெந்த மாதிரி, திரிணாமுல் பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்களே, பாஜக என்ன மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, பாஜகவுக்கு அதனுடைய ஆதரவு அமைப்புகள் பல இருக்கு. குறிப்பா RSS சொல்லலாம், பஜ்ரங்கல் சொல்லலாம், VHP சொல்லலாம். இப்ப இங்க எப்படி இந்து முன்னணி இருக்கோ, அங்கேயும் அதே மாதிரி நிறைய இருக்கு. அவங்க எல்லாம் மிகப்பெரிய அளவுல பரப்புரை எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. எந்தெந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா ஒரு இடம் சொல்ல பாருங்க, டார்ஜிலிங், கலிம்போங் அப்படிங்கிற சில இடத்துல, அதை தவிர குர்சியாங் அப்படிங்கிற இடம், இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, RSS தன்னுடைய 100வது ஆண்டை கொண்டாடுறாங்க. அதன் முன்னெடுப்பாக பிரபுத்த நாகரிக் சம்மேளன் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னா, சோசியல் ஹார்மனி, சமூகத்தில் நிலவக்கூடிய அமைதி மற்றும் மகிழ்ச்சி. அதை தவிர நேஷனல் சர்வீஸ், தேசிய அளவிலான தொண்டு, இதை முன்னிட்டு இந்த பிரபுத்த நகரிக் சம்மேளன் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தொடர்ந்து பல இடங்களை நடத்துகிறாங்க. குறிப்பா டார்ஜிலிங், கலிம்போங் அண்ட் கியூர்சாங் அப்படிங்கிற இடத்துல விமரிசையாக நடந்து கொண்டு வருகிறது. இது ஒரு முக்கியம். அடுத்ததாக RSS முன்னெடுக்கப்பட்ட, RSS மற்றும் அதனுடைய அமைப்புகள் எல்லாமே எடுக்கப்பட்டுள்ள இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, கர் சம்பர்க் அபியான் அப்படிங்கிறது. கர் சம்பர்க் அபியான்ங்கிறது வந்து என்னன்னா, டோர் டு டோர் கேம்பெயின். வீடு வீடாக சென்று அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய நிலைமை மற்ற எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி
அவர்களுடைய கடமையான முதல்ல ஓட்டளிப்பது அப்படிங்கறத அவங்களுக்கு எடுத்து சொல்லி வெளியே வந்து ஓட்டு அளியுங்கள், பாதுகாப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற முக்கியமான செய்தியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தவிர இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சியாக எதை எடுத்திருக்காங்கன்னா பாத் சஞ்சலன் அப்படிங்கிறது. இந்த பாத் சஞ்சலன்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. அதாவது தெருவில் இல்லை பெரிய ரோடுல எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் மாதிரி போவாங்க. தங்களுடைய பாட்டு, தங்களுடைய மேலதாளங்கள், அதனுடைய ஒரு அணிவகுப்பு மாதிரி நடந்து ஊர்வலம் மாதிரி போவாங்க. அது எது குறிக்குது அப்படின்னா ஒரு ஒற்றுமையை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர RSS ஏதோ தன்னுடைய சக்தியை வெளிப்படுவதாக நம்ம எடுத்துக்க கூடாது. இதுதான் முக்கியமான செய்தி. RSS என்னைக்குமே எங்களுடைய சக்தியை பாருங்க, நாங்க உங்களுக்கு காமிக்கிறோம், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அது மற்றவங்களாம் செய்யறாங்க. அவங்களும் இந்த மாதிரி இராணுவ உடைகள் எல்லாமே இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி அணிவகுப்பெல்லாம் செஞ்சு அவங்களுடைய சக்தியை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாமும் இருக்கும். இங்க அந்த மாதிரி கிடையாது. இந்த அணிவகுப்பு எல்லாமே இந்த மாதிரி தெருவில் மற்ற ரோடுகள் எல்லாமே செய்யக்கூடிய அணிவகுப்புகள் எல்லாமே அவங்க ஒரு குறிப்பிட்ட பாதையில தான் போவாங்க. அந்த மக்களுக்கு என்ன உணர்த்துறாங்கன்னா நமது ஒற்றுமை மிக முக்கியம், தேசிய நலன் முக்கியம் அப்படிங்கிறதான் அவங்க முன்னெடுத்து செய்யறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இதனாலலாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு பல இடத்துல பாஜகவினுடைய கொடியை ஏற்றி உள்ளார். ஒவ்வொரு வீட்டிலையும், ஒவ்வொரு அலுவலகத்திலையும், ஒவ்வொரு பில்டிங்லையும் பாஜகவினுடைய கொடியும், அதே மாதிரி பாரத மாதாவினுடைய கொடியையும் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, இதை தவிர மரங்கள், மற்ற கம்பங்கள், அதுல இல்லாம இந்த கொடிகள் கொஞ்சம் இதெல்லாம் முன்னாடி இது பெரிய ஒரு விஷயமா சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் முன்னாடி நடக்கவே இல்லை. யாராவது ஒரு பாஜக கொடியை வெளியே காவி கொடி அப்படின்னு எடுத்தாலே உடனே நீங்க தாக்குதலுக்கு உள்ளாக்குவீர்கள். அந்த மாதிரி இருந்தது. ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லக்கூடாதுன்னு மம்தா பானர்ஜி இன்டைரக்டா ஒரு ரூலே கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. அந்த மாதிரி இருந்தது. இப்ப அடுத்ததை நம்ம பார்த்தோம்னா வீடுகள்ல வாசல்ல ரங்கோலி அப்படின்னு சொல்றது, அதுல குறிப்பா பாரத மாதாவினுடைய படம், அதுக்கப்புறம் தாமரை சின்னம், இதெல்லாம் இதுவரை நடந்திராத ஒரு அதிசயத்தக்க நிகழ்வுகள், அதுவும் மிகப்பெரிய அளவுல நடந்து வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த RSS பங்களிப்பின் மூலமாக தெரிய வருகிற செய்தி. இதுக்கு என்ன முக்கியமா சொல்றாங்கன்னா 2011 580 ஷாக்கா என்று சொல்லக்கூடிய கிளைகள் மட்டும்தான் மேற்கு வங்காளத்துல RSS கிளைகள் இருந்தது. அதுவே இன்னைக்கு 2025 இறுதியில கிட்டத்தட்ட 4 மடங்கு, அதாவது 1900 ஷாக்கா கிளைகளாக வளர்ந்து உள்ளது அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. சரி, இதெல்லாம் இருக்கும்போது மம்தா பானர்ஜி பிரிவினைவாதத்தை தோண்டி விட்டுறாங்க. அதாவது மேற்கு வங்காளத்துல கோர்க்கா லேண்ட் அப்படின்னு, டார்ஜிலிங் அந்த பகுதிகள்லாம் கோர்க்கா லேண்ட், அதை தனி மாநிலமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. அதுல சில சிக்கல்கள்லாம் இருக்கு. என்ன முக்கியமான சிக்கல்னா இது எல்லை பகுதியில் இருக்கிறதுனால அதற்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் எடுத்த பிறகுதான் அந்த மாநிலத்தை பிரிப்பதற்கோ இல்ல தனி மாநிலமாக அறிவிப்பதற்கோ இல்ல யூனியன் டெரிட்டரியா கொண்டு வருவதற்கோ மத்திய அரசு சில முனைப்புகள்ல இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இப்ப மம்தா பானர்ஜி அங்க இருக்கிற சில அரசியல் தலைவர்களை தூண்டிவிட்டு இந்த பிரிவினைவாதத்தை கையில எடுத்திருக்காங்க. எந்த மாதிரினாக்க பாரதிய கோர்க்கா பிரஜாதந்திரிக் மோர்ச்சா அப்படிங்கிற, அதாவது BGPM அப்படிங்கிற ஒரு கட்சி. இந்த கட்சி அனில் தாப்பா அப்படின்னா, தாப்பா அப்படிங்கிறது இந்த கோர்க்கா அவங்களுடைய சர்நேமா இருக்கும். சரி, இந்த அனில் தாப்பா அப்படிங்கிறவர் தான் இந்த கட்சியினுடைய தலைவரா இருக்கு. இவங்க கோர்க்கா லேண்ட் அப்படிங்கிறத தனியா பிரிச்சு ஒரு மாநிலமா கொடுக்கணும். அவரை தூண்டி விட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா நாம திருப்பி ஆட்சிக்கு வந்தா கோர்க்கா லேண்ட் அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பொய்யான உறுதிமொழியை மம்தா பானர்ஜி இத்தனை நாள் 15 வருஷம் இருந்திருக்காங்க. ஆனா அப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப தான் தோத்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்துல இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்ப, தவறான முன்னெடுப்பு, நாட்டுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பை மம்தா பானர்ஜி இந்த அனில் தாப்பாவினுடைய பாரதிய கோர்க்கா பிரஜாதந்திரிக் மோர்ச்சா அப்படிங்கிற கட்சியோட கூட்டணி அமைத்து அறிவிப்பும் செஞ்சிருக்காங்க. இதுல என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இது அதிகாரப்பூர்வமான தன்னுடைய மேனிஃபெஸ்டோன்னு வருதுல, தேர்தல் மேனிஃபெஸ்டோ, அதுல வராது. தனியா தனிப்பட்ட முறையில இவங்க 2 பேருக்குள்ள பரஸ்பரமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த வண்டி ஓடிட்டு இருக்கும். ஆனா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அது மட்டும் நிச்சயம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கோர்க்கா லேண்ட் நான் சொன்னேன் இல்லையா, டார்ஜிலிங், கலிம்போங், கியூரன்சாங், அதெல்லாம் இந்த இடத்துல 3 இடத்துலயுமே இந்த அனில் தாப்பாவினுடைய கட்சி
அதாவது பாரதிய கோர்கா பிரஜாதந்திரிக் மோர்ச்சாவினுடைய கட்சி 3 இடத்திலும் தேர்தலில் போட்டியிட போகிறது, மம்தா பானர்ஜியினுடைய கூட்டணியுடன் இணைந்து. அப்படிங்கிறதா முக்கியமான செய்தி. சரி, பாரதிய ஜனதா எந்தெந்த மாதிரி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, 2 உதாரணத்தோட இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி, உண்மையாவே மக்களுக்கான ஒரு கட்சி, தொண்டர்களுக்கான ஒரு கட்சிங்கிறத ஒரு நிலைநாட்டுவதற்கும் ஒரு ப்ரூஃபாகவும் இந்த 2 இதையும் பார்க்கலாம். ஒன்று வந்து கலிட்டா மாஜி அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து அசுகிராம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து போன தேர்தலில் 2021 தேர்தலையே போட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 41% வாக்கு அவங்க எடுத்தாங்க. ஆனா 12,000 வாக்கு சதவீதத்துல அவங்க தோல்வியுற்றார்கள். அதே கேண்டிடேட்டா, அதே கலிதா மாஜியை இந்த முறையும் பாஜக தேர்தல் வேட்பாளராக அறிவித்திருக்காங்க. இவங்க இவருடைய பின்னணி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, வெறும் ஒரு ஹவுஸ் மெய்டு அப்படின்னு சொன்னாங்க, வீட்டுல எல்லாம் போய் வேலை செய்யலாம், அந்த மாதிரி ஒரு பின்னணியிலிருந்து இந்த கலிதா மாஜி அவர்கள் வருகிறார்கள். எந்த விதமான ஈகோவும் கிடையாது. கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து ஒரு வேட்பாளரை பாஜக தேர்ந்தெடுத்திருக்கு, போட்டி அனுமதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த லேடி வந்து ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்காங்க, சந்தானா பௌரி அப்படிங்கிறவங்க. இந்த சந்தானா பௌரி ஏற்கனவே வந்து சல்டோரா அப்படிங்கிற இடத்துல தொகுதி, அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா பன்கூரா அப்படிங்கிற மாவட்டத்துல வருது. அந்த இடத்துல இருந்தும் இதே சந்தானா பௌரிய மீண்டும் வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது. இவருக்கும் பின்புலம் பாத்தீங்கன்னாக்க எளிய பின்புலம் தான், 2 பேருக்குமே மிக மிக எளிமையான பின்புலம் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய ஹஸ்பண்ட், அதாவது இந்த சந்தானா பௌரியினுடைய கணவர் சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி. சரி, இத வந்து இந்த 2 கேண்டிடேட்டை மட்டும், எல்லாருமே கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து, இதெல்லாம் எங்கேயாவது நடைமுறையில சாத்தியமான, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மினிஸ்டருடைய பசங்களும் மகன்களோ மகள்களோ தான் மீண்டும் மீண்டும் போட்டியிடுவாங்க. கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கிற தொண்டர்களுக்கு எந்த விதமான சான்ஸும் கொடுத்ததே கிடையாது அப்படிங்கறதான் உண்மை. நம்ம கண் கூட அதை பார்க்கிறோம். பட் இந்த இடத்துல பாருங்க, பாஜகவினுடைய உன்னதம் எப்படி தொண்டர்களுக்கான ஒரு கட்சி அப்படிங்கிறதும் நேர்மையான ஒரு கட்சி அப்படிங்கிறதும். உடனே சொல்லாதீங்க சார், எல்லாம் ஊழல்லாம் இருக்கு சார், நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன், ஊழல் இல்லாத இந்தியாவே கிடையாது. இதை வந்து எல்லாமே ஆனால் சின்ன லெவல்ல இருக்கும். என்னுடைய பார்வை எப்படின்னா, மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவிற்கு பெரிய அளவுல எந்த விதத்திலையும் ஊழல் நடப்பதாக செய்தி இதுவரைக்கும் வந்தது இல்லை. உடனே அதானி அம்பானின்னு சொல்லாதீங்க, அந்த அதானிக்கும் அம்பானிக்கும் தான் எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்லாம் கிடைக்குது அப்படின்னா, யாருமே நம்ம யாரையும் தடுக்கலை. நமக்கு அந்த தகுதியும் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கான பண வசதியும் கிடையாது அவர்கள் எடுத்து செய்வது போன்ற. தமிழ்நாட்டிலே நான் உங்களுக்கு சொல்றேன், 30,000 கோடி பொறுமானம் உள்ள ஒரு ப்ராஜெக்ட் அதானிக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்க அப்புறமா பாருங்க, சமயம் கிடைக்கும் போது நானும் டீட்டெயிலோட சொல்றேன். காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களிலேயே அதானிக்கு மிகப்பெரிய இழப்பு, கிட்டத்தட்ட 2,50,000 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள திட்டங்கள் அதானிக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஏதோ வந்து பாஜகன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கிடையவே கிடையாது. காங்கிரஸ் அவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்கிறது தான் உண்மை. அது நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸோட நான் உங்களுக்கு இன்னொரு சமயம் உங்களுக்கு விளக்கமா ஷேர் பண்றோம் உங்க கூட. சரி, இதை பத்தி என்ன அப்படின்னாக்கா, இந்த ஏடிஆர்னு ஒரு அமைப்பு இருக்கு. இதை பத்தி நான் போன 1-2 வீடியோல சொல்லியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ். இந்த ஏடிஆர் அமைப்பு ஒரு தன்னார்வ அமைப்பு. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கும் பாரத பிரதமர் மோடிக்கும் எதிரான ஒரு அமைப்பு தான் இது. ஆனா அந்த ஏடிஆர் அமைப்பே மை நேதா அப்படின்னு ஒரு இது இருக்கு அவங்களோட இதுலயே, நீங்க போய் பார்க்கலாம். மை நேதா, MYNETA ஒரு இது. அதுல வந்து இந்த 2 பேருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, அவங்களுடைய எஜுகேஷன், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு கிரைம் ரெக்கார்டுன்னு ஒண்ணு இருக்கும். அதுல போய் பாத்தீங்கன்னா 0, அவங்களுக்கு எந்த விதமான குற்றமும் இவர்கள் செய்யவில்லை அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்டை இந்த ஏடிஆரே கொடுத்துருக்காங்க. அதுல இருந்தே நம்ம ஒரு சில இதை செஞ்சுக்கலாம். இப்போ வெஸ்ட் பெங்காலை பத்தி 2 வீடியோக்களை சில தகவல்கள் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் பல தகவல்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. இதே மாதிரி அஸ்ஸாமை பத்தியும் பல தகவல்கள் இருக்கு, எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.